அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்திக்க உள்ளதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி விவகாரங்கள் குறித்து இருதரப்பும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை இன்று நேரில் சந்திக்கிறார் நைனா நாகேந்திரன். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. அமித்ஷாவை இபிஎஸ் சந்தித்தது பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ள நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பில் கூட்டணி விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன் அவர்களின் இந்த சந்திப்பு குறித்தான முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் உள்ளார். அவரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று காலை 10:30 மணிக்கு சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு அந்த அணிகள் இணைப்பு குறித்து முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது தொடர்பாக ஒரு சம்மதம் தெரிவித்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இன்று சேலத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து வருகிறார். குறிப்பாக டெல்லி சென்று வந்த எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்த பிறகு முதல் முறையாக இன்று எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் இன்று சந்தித்து ஆலோசனை. இந்த ஆலோசனையில் டிடிவி தினகரன் உள்ளிட்ட ஓபிஎஸ் இவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தையும் அதே போன்று அது தொடர்பாக ஆலோசனையும் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இன்று 10:30 மணி அளவில் இந்த சந்திப்பானது நடைபெற உள்ளது. அதன் பிறகு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளரை சந்தித்து இது தொடர்பாக விளக்கமும் அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த அரசியல் சூழலில் தற்போது இந்த சந்திப்பானது மிக முக்கிய வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.